ஓம் சாந்தி. பாபாவுக்கு நிறைய மகிமைகள் இருக்கின்றது. அவருடைய மகிமையை நாமும் வார்த்தைகள்னால சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா பாபா கடல் போன்றவர். பாபாவோட மகிமையில சத்தியம், சிவம், சுந்தரம், இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. பாபா சத்தியமானவர். சத்தியமானவர் என்று சொல்லும்போது உண்மையானவர், அழியாதவர்னு அர்த்தம். சிவம் என்றால் அர்த்தம் கல்யாண்காரி. கல்யாணக்காரினா நல்ல காரியம் செய்பவர் என்று பாபாவுடைய இந்த சிவம் என்ற வார்த்தைக்கு மகிமை இருக்கிறது. சுந்தரம் அப்படின்னு சொன்னா அழகானவர். எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாம இந்த சத்தியம், சிவம், சுந்தரம் இதனுடைய ஆழத்துல போய் பாபாவை நினைவு செய்ய போறோம். ஓம் சாந்தி. நான் அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா. இரு புருவங்களுக்கும் மத்தியில் கமலாசனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த கடைசி ஜென்மம் இறைவனை அறிந்து கொண்டு அவருடைய மகிமையை உண்மையான மனதோடு அன்போடு பாடுவதற்கான பாக்கியம் என் ஆத்மாவுக்கு கிடைத்திருக்கின்றது. ஈஸ்வர் சத்தியமானவர். சத்தியமான பாபா என் ஆத்மாவுக்கு உண்மையான கண், மூன்றாவது கண்ணை கொடுத்திருக்கின்ற இந்த மூன்றாவது கண் மூலமாக இந்த உலக மாயையை தெரிந்து சத்தியத்தை புரிந்து கொள்ள வைத்துவிட்டார். சத்தியமான பாபா என் ஆத்மாவை பற்றிய உண்மையான அறிமுகத்தை எனக்கு கொடுத்திருக்கின்ற நான் ஆத்மா என்னுடைய சத்தியமான ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டேன். சத்திய ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கின்ற
மூன்றாவது கண் மூலமாக என் ஆத்மாவினுடைய சத்தியமான ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அழியாத ஆத்மா நான். என் ஆத்மாவின் உண்மையான குணங்களை எனக்கு பாபா புரிய வைத்து விட்டார். நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா, அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. சுகம், சாந்தி, தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா நான். சக்தி ஸ்வரூபமான ஆத்மா, ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா நான். என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை சிறிது நேரம் நினைத்திருக்கின்றேன். எனக்கு உண்மையான அம்மா அப்பா பாபா நீங்கள்தான். ஜென்ம ஜென்மமாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்த எனக்கு உண்மையான வீட்டிற்கு செல்வதற்கு வழிகாட்டி விட்டீர்கள் பாபா. ஆத்மா நான் வீட்டிற்கு பறந்து செல்வதற்காக இறக்கைகளையும் கொடுத்து விட்டீர்கள். ஆத்மா நான் பரந்தாம வீட்டில் என் அன்பான பாபாவோடு என் சத்திய தந்தையோடு இருக்கின்றேன். பாபாவினுடைய சத்தியமான ஸ்வரூபத்தை ஆத்மா நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சத்தியத்தினுடைய சக்தி எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றது.
என்னுடைய உண்மையான தந்தைக்கு அருகில் இருப்பதால் சத்யதாவின் சக்தி என் ஆத்மாவில் நிறைந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா என் உண்மையான வீட்டிற்கு செல்வதற்கு வழிகாட்டி விட்டீர்கள் பாபா. இந்த பொய்யான உலகத்தில் இருந்து சத்திய கண்டத்திற்கு போவதற்கு எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் கூடவே என்னை அழைத்துச் செல்கின்றீர்கள். என்னுடைய உண்மையான வழிகாட்டி நீங்கள்தான் பாபா. சத்தியமான டீச்சர், சத்குருவாக நீங்கள் இருக்கின்றீர்கள். என்னுடைய உண்மையான நாயகன் நீங்கள்தான் பாபா. உங்களுடைய அடி மீது அடி எடுத்து வைத்து உண்மையான வருமானம் செய்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர்கள். இறைவனே என் துணிவனாக இருக்கும் போது இந்த உலகத்தில் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. சத்தியமான தந்தையின் உண்மையான துணையை, பாதுகாப்பு குடை நிழலை ஆத்மா நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பாபாவினுடைய சக்திகளின் கிரணங்கள் குடை நிழலாக என் ஆத்மாவின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பின் அனுபவம் செய்கின்றேன். பாபா, உங்களுடைய உண்மையான வாரிசு நான்.
உங்களிடமிருந்து முழு ஆஸ்தியையும் அடைந்தே தீருவேன். எனக்கு உண்மையான வாரிசு நீங்கள்தான் பாபா. இப்போது என்னிடம் இருக்கும் அனைத்தும் உங்களுடையது. சத்தியம் என்ற படகில் நான் அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய படகோட்டி சுயம் பகவான் சிவ் பாபா. இந்த விஷக்கடலில் இருந்து சுகம் நிறைந்த பார்க்கடலுக்கு என்னை அழைத்துச் செல்கின்ற எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயமாக நான் ஆத்மா சுகம் நிறைந்த உலகத்திற்கு, பார்க்கடலுக்கு நிச்சயமாக போய் சேர்வேன். அப்பா, இடையில் வரும் மாயையின் புயலை கண்டு இதற்காகவும் நான் பயப்பட மாட்டேன். உங்களுடைய கைகள் என் தலை மீது இருக்கின்றது. உங்களுடைய ஆசீர்வாதம் என் கூடவே இருக்கின்றது. சத்தியமான தந்தை, நீங்கள் என்னோடு இருக்கும்போது ஆத்மா நான் ஆடாத அசையாத மனநிலையில் இருக்கின்றேன். பாபா, சத்தியமான தந்தை நீங்கள். ஆத்மா எனக்கு உண்மையான அழியாத பிராப்தியை கொடுத்து விட்டீர்கள். அப்பா, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய உண்மையான அப்பா, ஜென்ம ஜென்மத்துக்கும் எனக்கு, என் ஆத்மாவிற்கு உண்மையான அப்பா நீங்கள்.
சத்தியமான தந்தை உங்களை புரிந்து கொண்டேன். உண்மையான பிராப்தியை உங்களிடமிருந்து நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சத்தியமான வழிப்படி நடந்து உங்களுடைய பிராப்திகளை ஆத்மா நான் உங்களிடமிருந்து அடைந்து கொண்டே இருக்கின்றேன். பிராப்தி ஸ்வரூபமாக இருக்கின்றேன். சத்தியத்தை தெரிந்து கொண்ட நான் உங்களுடைய அறிமுகத்தை இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றேன். உண்மையான பிராப்தியை அடைய வைக்கின்றேன். நாலா பக்கங்களிலும் ஃபரிஷ்டாவாகி பாபாவினுடைய செய்தியை அனைவருக்கும் கொடுக்கின்றேன். பாருங்கள் என் சகோதர ஆத்மாக்களே, நம் அனைத்து ஆத்மாக்களின் உண்மையான அப்பா 21 பிறவிக்கு சொர்க்க ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற நம் ஆத்மாக்களை தேவதையாக மாற்றுகின்ற உண்மையான சுகம் சாந்தியை அடைவதற்கு உண்மையான தந்தையிடம் வாருங்கள். இந்த உலகம் மிக பெரும் மாற்றத்துக்கு உள்ளாகப் போகின்றது. சத்திய உலகமாக மாறப்போகின்றது. வாருங்கள், சத்திய தந்தையிடம் உண்மையான சுகம் சாந்தி அடைவதற்கு வாருங்கள். என்னுடைய உண்மையான அப்பா சிவத்தந்தை அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். கல்யாணக்காரி, துக்கம் சாந்தியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் என் பாபா.
கல்யாண்காரி சிவபாபா தனக்கு சமமாக என் ஆத்மாவையும் கல்யாணக்காரியாக உலகத்திற்கே நன்மை செய்யும் ஆத்மாவாக ஆக்கிவிட்டார். எத்தனையோ மனித ஆத்மாக்கள் இருக்கும்போது என்னை தேர்ந்தெடுத்து உலக நன்மைக்கான காரியத்திற்கு என்னை நிமித்தமாக்கி இருக்கின்ற நான் எவ்வளவு உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மா! சிவத்தந்தை என் ஆத்மாவிற்கு நன்மை செய்வதற்கு வழிகாட்டிவிட்டார். ஆத்மா நான் இந்த கடைசி பிறவியில் என்னை உயர்ந்த ஆத்மாவாக, குணவானாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆகா பாபா, எனக்கு எவ்வளவு நன்மை செய்து விட்டீர்கள். சிவபாபா என்னுடைய குணங்களை எவ்வளவு மாற்றி இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கின்றேன். ஞானத்திற்கு வருவதற்கு முன்பு எப்படி இருந்தேன்? பாபா கிடைத்த பிறகு எவ்வளவு குணங்கள், நற்குணங்கள் எனக்கு வந்திருக்கின்றது. பாபா, உங்களிடமிருந்து நான் அடைந்த ஞானத்தை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உங்களிடமிருந்து நான் அடைந்த சக்திகளை பலகீனமான ஆத்மாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். உங்களிடமிருந்து நான் பெற்ற சக்திகள் என் அங்கங்களில் இருந்து நாலா பக்கமும் வெளிப்பட்டு முழு உலகத்திற்கும் பரவிக்கொண்டிருக்கின்றன. அனைத்து ஆத்மாக்களும் சக்தியை அனுபவம் செய்கின்றன.
என்னிடமிருந்து சக்தியின் அலைகள் வெளிப்பட்டு வெகு தூரம் வரை பரவிக்கொண்டிருக்கின்றது. அனுபவம் செய்கின்றேன். என்னுடைய உயர்ந்த செயல்கள் மூலமாக தெய்வீக குணங்களை அனைவருக்கும் தானமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். விஸ்வ கல்யாண்காரி சிவபாபாவின் குழந்தை நான். மாஸ்டர் விஸ்வ கல்யாண்காரியாக இருக்கின்றேன். லைட் ஹவுஸ் ஆகி வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய 2 கண்களும் லைட் ஹவுஸ் காரியம் செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு கண்ணில் முக்திதாமம், மறு கண்ணில் ஜீவன் முக்திதாமம். அனைவருக்கும் நான் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றேன். என் சகோதர ஆத்மாக்களே, அன்பான சிவத்தந்தையிடம் முக்தி ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தியை அடைவதற்கு வாருங்கள். என்னுடைய உள்ளத்தின் கூக்குரல் இந்த உலகத்தில் அறியாமை என்ற இருளில் வழி தெரியாமல் இருக்கும் ஆத்மாக்களுக்கு கேட்கின்றது. என்னுடைய உள்ளத்தினுடைய குரலை கேட்டு வழி தெரியாமல் இருக்கும் ஆத்மாக்கள் சத்தியமான தந்தையிடம் ஓடோடி வருகின்றார்கள். முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பாபாவிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய சிவபாபா இவ்வளவு அழகானவர்.
சுந்தரேஸ்வரன். சத்தியம், சிவம், சுந்தரமானவர். சச்சித் ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா. என்னுடைய பாபா எவ்வளவு அழகானவர். எவ்வளவு இனிமையானவர் பாபா. உங்களின் அழகே அழகு. என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட திலாராம் நீங்கள். பரந்தாமத்தில் எவ்வளவு அழகாக பிரகாசமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்பா, உங்களுடைய அழகு என் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றது. உங்களுடைய சிரிப்பின் மூலமாக என் ஆத்மாவை மயக்கி விட்டீர்கள் பாபா. அப்பா, உங்களுடைய தெய்வீக குணங்களின் அழகில் மூழ்கி நான் என்னையே மறந்துவிட்டேன். தெய்வீக குணங்கள் என்னும் நகையை என் ஆத்மாவிற்கு அணிவித்து என் ஆத்மாவினுடைய அழகை மெருகூட்டி விட்டீர்கள் பாபா. எனக்கு அழகான ஞானத்தை கொடுத்து ஞான ரத்தினங்களினால் என் ஆத்மாவை அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி இருந்த என்னை எப்படி ஆக்கிவிட்டீர்கள் பாபா. அழுக்காக இருந்த என் ஆத்மாவை அழகாக்கி விட்டீர்கள். என் ஆத்மாவில் இருக்கும் பாவத்தை போக்கி பரிசுத்தமாக ஆக்கிவிட்டீர்கள். முள்ளாக இருந்த என்னை மலராக்கி விட்டீர்கள் பாபா. யாரும் ஏறெடுத்து பார்க்காத சோலியாக இருந்த என்னை
விலை மதிக்க முடியாத வைரமாக மாற்றிவிட்டீர்கள். என்னை மனிதரில் இருந்து தேவதையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். கல் புத்தியாக இருந்த என்னுடைய ஆத்மாவை தங்க புத்தி உடைய ஆத்மாவாக ஆக்கிவிட்டீர்கள். உங்களோடு சேர்ந்ததால் என்னையும் நீங்கள் அழகு சுந்தரமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்குள் தெய்வீக குணங்களின் அழகை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் பாபா. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? எவ்வளவு நீங்கள் அழகு பாபா. என்னுடைய பாபா அழகோ அழகு. உங்களினுடைய அழகை நான் ஆத்மா பார்த்து கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்தில் எவ்வளவு அழகாக நீங்கள் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அழகை ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். பாபா, உங்களுடைய அழகின் மூலமாக சக்திகளை அடைந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய அழகில் என் மனம் லயித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அலையில் நான் ஆத்மா மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்தில் சத்தியம் சிவம் சுந்தர வடிவமான என் பாபாவுக்கு மிக அருகில் இருக்கின்றேன். ஆத்மா நான் சக்திகளால், அளவற்ற சக்திகளால் நிறைந்து கொண்டிருக்கின்றேன். பாபாவின் அன்பில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன்.
நானும் பாபாவும் பாபாவோடு இணைந்த ரூபத்தில் பிரகாசமயமான சக்தி நிறைந்த ஒளிக்கதிர்களை இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்கின்றன. தமோ பிரதானமான இந்த உலகம் சத்தோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இயற்கை சத்தோ பிரதானமான அழகுடையதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஓம் சாந்தி.